இன்னைக்கு சைக்காட்ரியை பொறுத்த மட்டுக்கு அவர் காட்டிய ஒரு ஆர்வமும் அவர் தந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேற யாரும் கொடுத்துருப்பாங்களான்னு சந்தேகம் தான். ஒவ்வொரு நாளும் நோயாளிகளை அவரே நேரா சந்திச்சு அவரு கையாலேயே சிகிச்சை அளிப்பாரு. அவங்க நலன்ல ஒரு தனி அக்கறையோட நடந்துக்குவாரு. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மலாயாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் 2 காரணங்களுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவர்தான் மகாலிங்கம். இலங்கை உள்நாட்டு உறுப்பினராகவும் பிரிட்டிஷ் மலாயாவில் உள்ள தங்களது சொத்துக்களை நிர்வாகம் செய்யவும் மலாயாவுக்கு வருகை தந்த மகாலிங்கம் பின்பு மலாயாவிலேயே புலம்பெயர்ந்து விட்டார். தாய் தப்பனார் வந்துங்க 1916 கல்யாணம் கட்டினார். நம்ம தப்பனார் 9ஆம் நாள் 9ஆம் மாதம் 1929ஆம் ஆண்டு மகாலிங்கம் ரத்னம்மாள் தம்பதியருக்கு 6வது மகனாக பிறந்தார் மகாதேவன். இவர் பிறந்தபோதே இவரது குடும்பத்தில் ஒருவராக பழகிய கோனோதானோ சான் என்கின்ற ஜப்பானிய ஒபாசான், அதாவது பாட்டி சொன்ன வார்த்தை இது. அவங்க சொன்னாங்க 999 4 பிறந்தவங்க வந்து துவான் பிசாரா வந்துன்னு சொன்னாங்க. இப்போ பிறந்தனால அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து அம்மாவுக்கு வந்து 9 சவரின்னு சொல்லிட்டு துவான் பிசாரம் வந்துடும்னு சொன்னாங்க. மிருகங்கள் என்றால் மகாதேவனுக்கு கொள்ளை ஆசை. அதன் உணர்வுகளின் வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் 4 வயது முதலே இவருள் ஏற்பட்டது. லிப்பிஸில் கிளிஃபர்ட் ஸ்கூலில் படித்தேன். நம்ம சுல்தான் சார் அபுபாக்கர், சார் சுல்தான் அபுபாக்கர். அவர் வந்து இப்போ சல்தானுடைய தாப்பனர் சார் அபுபாக்கர். அவர் தான் அங்கே சல்தானா 1931 அவர் வந்து இப்போ பட்டம் வர்றாரு. நம்ம தாப்பனர் ரொம்ப பழக்கம் அந்த காலத்தில் வந்து இருக்கும்போது ஒரு நாள் தன் தந்தையின் நண்பரான சுல்தான் அபுபாக்கரை சந்திக்க நேர்கையில் அங்கே குதிரைகள் இருப்பதை பார்த்துவிட்டு தனக்கும் அந்த குதிரை வேண்டும் என அடம்பிடிக்க தொடங்கினார். சுல்தானை போய் கேட்டேன், வீட்டுக்கு வருவார். எனக்கு ஒரு குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியாது. அது குதிரை கழுதையோடு சேர்ந்தால் தான் ஒரு மியூல் வரும். எனக்கு ஒரு குதிரை வேணும் வரும். நான் அப்பாட்ட சொன்னார். அப்போ நம்ம பாட்டா வந்திருந்தார். பாட்டை நம்ம தாப்பினார், தாயோட தாப்பினார். நல்ல குதிரை ஓட்டுவார், ரேஸ் குதிரையெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப குதிரையெல்லாம் வச்சுருப்பார். அவர் தான் நம்ம ஊக்கம் கொடுத்தாரு. இவனுக்கு குதிரை வாங்கி கொடுக்குறாருன்னு அவர் தான் பணம் கொடுத்தாரு. பின்ன நான் லிப்பிஸில் கிளிஃபர்ட் ஸ்கூலில் குதிரை ஓட்டுறேன். மகாதேவனுடைய தந்தைக்கு புதிய வேலை கிடைத்து தலைநகருக்கு குடும்பத்தோடு மாற்றலானார்கள். 1942ஆம் ஆண்டு ஜப்பானியர்கள் மலாயாவை ஆட்சி செய்தனர். ஜப்பானியர்களின் ஆட்சியில் மக்கள் பரிதவித்த காலம். ஆனால் ஒபாசான் பாட்டியின் ஆதரவினால் மகாதேவனின் குடும்பம் இடையூறின்றி வாழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் ஜப்பானிய இராணுவ படைப்பிரிவின் உயர் அதிகாரியோடு மகாதேவனுக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன்படி மலாக்காவில் ஜப்பானியர்களின் மருத்துவக் கல்லூரியில் பயில்வதற்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. மெடிக்கல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுது எங்கே மலக்கால. நீ படிச்சிட்டீங்கன்னா அங்கே பின்ன நான் தான் ஒரு ஆளாமா சென்ட் ஜோன்லேருந்து சீட் கிடச்சிச்சு. எங்கே மலக்கா இக்கடாய்காக்கு மலக்கா இக்கடாய்காக்குன்னா மெடிக்கல் ஸ்கூல் 2 வருஷம் இங்கே படித்தா அப்புறம் ஜப்பானுக்கு போய் படிக்கலாம். 4 மாதத்தில் 1945 4 மாதத்துக்குள்ளே சண்டை ஜப்பான்கார தோத்துட்டான். இவளுக்கான வரான். பின்ன 5 வருஷம் நஷ்டமாக போச்சு. தந்தையின் தூண்டுதலினால் மகாதேவன் மீண்டும் சென்ட் ஜான் பள்ளிக்கு சென்று விடுபட்ட பாடங்களை எல்லாம் விவேகமுடன் கற்றுத் தேர்ந்தார். குதிரை சவாரியில் மட்டுமல்ல, கல்வியிலும் தன்னால் சிறந்து விளங்க முடியும் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் கடுமையாக பயின்றார் மகாதேவன். அவருடைய அந்த கடின உழைப்புக்கு ஊதியமாக கல்வியை மேலும் தொடர்வதற்கான உபகார சம்பளமும் அவருக்கு கிடைத்தது. சர் ஜார்ஜ் மேக்ஸ்வெல் ஸ்காலர்ஷிப் அந்த காலத்தில் நமக்கு கொடுத்தாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் உடனே நமக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு போனால் இங்கே மெடிக்கலுக்கு போனாமல் அங்கே லங்கில் ஒரு கால்சியம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக இவரது மேற்கல்வி தொடர
பல இடையூறுகளையும் கடந்து வந்தார் மகாதேவன். இந்தியாவிலிருந்து வந்த பிரதா என்கிற பெண்மணியின் அறிமுகத்தினால் பூனாவிற்கு சென்று அங்கே வாடியா மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றார். அதன் பிறகு மகாராஷ்டிரா பிஜே மருத்துவக் கல்லூரியில் மேற்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் விதியின் சதி தன் விளையாட்டை இவரிடம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மகாராஷ்டிரியன் என்கிற குடியுரிமை இல்லாத நிலையில் நிராகரிக்கப்பட்டார் மகாதேவன். தகுதிகள் இருந்தும் இப்படியாக நிறைய இடங்களில் தனக்கான வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருந்தார். அப்போதுதான் மைசூர் மகாராஜாவை ஒரு நண்பர் மூலமாக சந்திக்கும் வாய்ப்பு மகாதேவனுக்கு கிடைத்தது. மகாராஜா மைசூர் செட் நீ குதிரை ஓட்டுறியா? டே ஐ காட் 700 horses. காலையில் எக்ஸசைஸ் பை மைசூர் லான்சஸ். பட் 5 horses நம்ம சொந்த குதிரை. நீ எக்ஸசைஸ் பண்ணுறியா? எவ்ரிடே பட் சண்டே. ஓமன்ஸ் ஆமான்னு சொன்னேன். உடனே யூ காட் a seat. You got transferred to மைசூர் மெடிக்கல் காலேஜ். அப்போதாவது கிடைத்த வாய்ப்பு இவருக்கு நிலைத்ததா? இல்லை, அதுவும் கை நழுவி போனது. விடாது பின்தொடரும் பிரச்சனைகளினால் விரக்தியடைந்த மகாதேவன் தன் கல்வியை கைவிடும் எண்ணத்திற்கே தள்ளப்பட்டு பின் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை சந்திக்க புறப்பட்டார். புட்டபர்த்தி போனால் அந்த சாய்பாபா பார்த்தேன். சிறு வயசு அப்போ அவர் வந்து இப்படி வந்தார், விபூதி கொடுக்குறாரு. இங்கே ஒரு ஆள் வந்தார், அது எனக்கு கட்டி இருந்துச்சு, எனக்கு இது கட்டி எடுத்தார். அது கடவுள் இதெல்லாம் பண்ணுறாரு. நானும் வந்து இந்த மந்திரம் எல்லாம் பழகணும். ஏனி மெடிக்கல் படித்தா 5 வருஷம், இந்த இன்னும் ஒரு சைக்காட்ரிக்கு ஒரு 5 வருஷம், இந்த ஜந்திரமும் இப்போ தாயாரை கேட்டேன். யார் தாயார்? புட்டபர்த்தி சாய்பாபா தாயார். இங்கே உங்கள் அந்த மலையில் போய் உட்கார்ந்துருந்தான். இவரும் அதே மலைக்கு சென்று தானும் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை போல ஞானம் பெற வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அதுவும் அவருக்கு பலனளிக்காத நிலையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தேன், ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தேன். எல்லோரும் ஓடிட்டு வாங்க, லட்டு கொடுக்குறேன்டாரு. எல்லோரும் ஓடிட்டு வந்தோம், எல்லாருக்கும் லட்டு. நீ என்ன பண்ண? நம்மகிட்ட வந்தார். ஐயா எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை. என்ன, நான் வந்து மைசூர் மெடிக்கல் சீட் கிடச்சேன். அப்படி பூனாவில் படித்தேன், அங்கே போச்சு. மலேசியாவில் ஆஸ்திரேலியா காலேஜ் கிடச்சி, அது போச்சு. இங்கே வந்தேன், சீட் கிடச்சேன், அதுவும் விட சொல்லிட்டாங்க. நீ உடனே போ. யாரும் அவன் கூட்டிகிட்டு வந்தது? அந்த ஆளை திட்டினார், கூட்டிகிட்டு போ. அங்கே போனால் நம்ம அப்பாஜி ப்ரொஃபஸர் சாமியார் சொன்னாரா? நான் ஆமாம் சுவாமி, அவர் தான் திட்டு வர சொன்னார். சரி 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 சாமியார் சொன்னாரா? சரி. 1961 ஒரு வழியாக தனது மருத்துவ கல்வியை முடித்தார் மகாதேவன். ஆனால் தொடர்ந்து அவரது ஆர்வம் மனநல மருத்துவத்தின் மீது சென்றது. I was interested in psychiatry. So the best hospital for the whole of Southeast Asia is in Bangalore. அதிரவைக்கும் பல சம்பவங்கள் அவர் மனதை பெரிதும் பாதிப்படையச் செய்தன. அதன் எதிரொலி மனநல மருத்துவத்திற்கான சிகிச்சை முறைகளை மாற்றியமைக்கும் வைராக்கியத்தை அவருள் ஏற்படுத்தியது. அங்கே போன இடத்துல வந்து ஒரு நாள் இல்லாமல் ஒரு பெரிய சத்தம் கட்டுச்சு. அங்கே போய் பார்த்தாமா, போய் பார்த்தா 100 வருது. ஒரு 20 பேர் நிற்கிறாங்கம்மா. ஒரு ஆள் கீழே 10 இருக்காங்க, அவனுக்கு மேலே 10 பேர் உட்காந்துருக்கிறாங்க. கையில் பிடிக்கிறாங்க, காலில் பிடிக்கிறாங்க, கரண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா கரண்ட் குடிச்சாமா உடம்பெல்லாம் வந்து ஃபிட். கால் எலக்ட்ரோ கன்வர்சிவ் தெரப்பி, ECT. இப்போ இது வந்து சொல்கிறாங்க ஷாக் ட்ரீட்மெண்ட். அப்போ தான் சொன்னேன், ஒரு காலம் நான் சைக்காட்ரிஸ்டாக வந்தால் இதை தான் நான் நிப்பாட்டுவேன். இந்தியாவில் தனது மேற்கல்வியை முடித்த மகாதேவன் அயர்லாந்துக்கு சென்று மனோதத்துவ படிப்பை தொடர்ந்து கொண்டே பணியிலும் ஈடுபட்டார். நல்ல சம்பளம், நம்ம வேலை, ஆனால் எல்லாம் சாப்பாடு வசதியெல்லாம் இருந்துச்சுமா. ஆனால் நம்ம குதிரை வசதி, ஒவ்வொரு நாளும் குதிரை ஓட்டலாம், காலையில் குதிரை வச்சுருக்கலாம். அந்த வசதி தான் இருந்துச்சு. எல்லாம் ஐலாண்டில் எவ்ரி 2 விட போலா ஃபீனிக்ஸ் பார்க்குறக்கு காலையில் நம்ம போஸ்டன் ஓடுவார் குதிரை, அவரோட போய் ஓடுறது. ஒரு நாள் ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியமைத்தது. இருபதாம் தேதி 1965 ஜூன் மாதம் யாரோ சொன்னாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஐம் சைக்காட்ரிஸ்ட், ஐ டோன்ட் கெட் இன் ஆக்சிடென்ட், பெட்டர் நாட். இல்லை ப்ளீஸ் கம், த வெரி பேட் ஆக்சிடென்ட். அங்கே போனால் பயங்கரமான சாலை விபத்து நிகழ்ந்திருந்தது. அப்போது அவர் இருந்த சூழ்நிலை மற்றும் இவர் மனநல மருத்துவரை அன்றி மெடிக்கல் டாக்டராக இல்லாத நிலையில் சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டார். ஆனாலும் விபத்துக்குள்ளானவரின் நண்பர் தொடர்ந்து வற்புறுத்தவே டாக்டர் மகாதேவனும் உளவியல் ரீதியாக சிகிச்சை அளிக்க தொடங்கினார். ஐ டோன்ட் ஹேவ் அ பில் ஒரு பில், ஒரு மாத்திரம் இல்லை, ஒரு பில், ஒரு ஊசியும் இல்லை. ஆனால் நீ நம்பிக்கை இருந்தீங்கன்னா நம்ம கையப்படி நான் உன்னிலேருந்து
என்றேன். அது வந்து நம்ம சொல்கிறத கவனமாக கண்ணு சரின்னு சொன்னார். நான் வந்து ஒன்றுலேருந்து 10 கன்றேன். 10 நேரமாக தூக்கமாக போயிங்க. இன்னும் கூட தூக்கமாக போயிட்டார். உன் பிள்ளை உயிராக இருக்குது, உன் பிள்ளை நல்லா இருக்குது, சம்சாரம் நல்லா இருக்கேன். அது சொல்ல அவருக்கு ரொம்ப சாந்தி வந்துட்டு ரத்தம் வந்து இங்கே ஓடுற ரத்தம் நின்றுச்சு குறைஞ்சிட்டு. டாக்டர் மகாதேவன் விபத்துக்குள்ளான அந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிரதிபலிப்பு மறுநாள் காலை இவரின் பெயர் தலைப்புச் செய்தியாக அயர்லாந்து பத்திரிகையில் வெளியானது. டேவன் wake up, you are in the papers. என்னடா பேப்பர்ஸ்ன்றாங்க. பார்த்தா மலேசியன் சைக்காட்ரிஸ்ட் ஹிப்னோடைசர்ஸ் கிராஷ் வித் ஹிம், ஆப்ரேஷன் டன் அண்டர் ஹிப்னோசிஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்கள் மருந்து கொடுக்கல ஒன்று கொண்டு ஒரு டாக்டர் ரோட்டில் பார்த்தாரு, நாங்கள் நம்பலை. அந்த ஆள் பேர் மாதேவன் 29 சைக்காட்ரிஸ்ட். அதுவும் அப்புறம் பார்த்தா தூங்கு ஆல் ஓவர் மலேசியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட். This is no prepared, it was on the roadside. And I didn't know that he was very big bank manager. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவரே அறிந்திராத ஒரு நபர் அமெரிக்காவின் பெர்க்லி மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கவும் ஆய்வை தொடரவும் இவருக்கு பண உதவி செய்தார். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சூறா வந்துச்சு பேங்க்லேருந்து 2500 வெள்ளி. ஒவ்வொரு மாதம் 2 வருஷத்துக்கு சிட்டி பேங்க்கில் போட்டிருக்கு, நீ போ. இன்றைக்கு கூட யாருன்னு சொல்லலை. ஆனால் சிட்டி பேங்க் சொல்லிட்டு 2500 வெள்ளி உனக்கு போட்டிருக்கு, 2 வருஷம் நீ என்னென்ன வேணுமோ அமெரிக்கா போயிருந்தீங்கன்னா நீ போயிடுன்னு சொல்லி. அங்குதான் பேராசிரியர் செஸ்டர் பீஸால் அடையாளம் காணப்பட்டு பிறகு அவராலேயே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. அதன் வழி படிப்பை தொடரவும் செய்தார். மைண்ட் அண்ட் பாடி இன்ஸ்டியூட்னு they wanted to open in Harvard. அதில் வந்து they made me grand patron 1995. அப்போ வந்து ராஜமோட பேரை கூடி அங்கே இருந்தார், கிராண்ட் பேட்ரன் இன் மைண்ட் அண்ட் பாடி இன்ஸ்டியூட். அதுக்கு இன்னும் பெரிய செரிமனிக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. டாக்டர் மகாதேவனுக்கு பேராசிரியர் செஸ்டர் பீஸ் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் உயரிய அங்கீகாரம் கொண்ட ஹார்வர்ட் விரிவுரையாளருக்கான நாற்காலியை அன்பளித்தார். டாக்டர் மகாதேவன் மனநல மருத்துவத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டிருந்த சமயம்தான் அப்படி ஒரு செய்தி அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிலும் தனது பாசத்திற்குரிய தாயாருக்கா இப்படியொரு நிலை என வருந்தினார். திடீர்னு பேப்பரில் பார்த்தோம்மா நம்ம அம்மா வந்து பேங்க்ரப்ட். என்னடா பேங்க்ரப்ட்? துங்கு சொன்ன, டே என்னடா பண்ணுறேன், ஸோ வாட் யூ கேன் டூ ஹியர். குடும்ப நண்பர் என்கிற உரிமையில் நாட்டின் முதல் பிரதமரான துங்குவின் அழைப்பும் தன் குடும்ப பிரச்சனைகளும் டாக்டர் மகாதேவனை மலேசியாவிற்கு திரும்பச் செய்தது. அண்ணா அம்மா பேரை போட்டு எல்லாம் குடிச்சு வர போச்சு. பார்த்தா என்னான்னு பார்த்தா என்னால் காசை கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்ன. செக் புக் பார்த்தா 2 செக் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப உதவி பண்ணாராம்மா. எந்த பேங்க் மேனேஜராம்மா, நான் இந்த ஹிப்னடைஸ் பண்ணல பெரிய பேங்க் மேனேஜராம்மா. அவர் சொன்னார், பின்ன வந்து நம்ம எங்கே நான் திடீர்னு எப்படி விற்கிறது, நம்ம வீடெல்லாம் வச்சுருந்தேன், பேங்க் குதிரை வச்சுருந்தேன், எல்லாம் வச்சுருந்தேன். எங்கே இங்கிலாண்டில் அமெரிக்காவில் ஹோலியோ பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃப்ளாட் இருந்துச்சு. எல்லாத்தையும் பற்றி அம்மா மீண்டோனுமே பேர் கட்டுமோ. ஒரு வழியாக தன் குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்ட டாக்டர் மகாதேவனுக்கு தஞ்சோங் ரம்புத்தான் மனநல மருத்துவமனையில் பணிபுரிவதற்கான வாய்ப்பை வழங்கினார் துங்கு. அவரும் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். அங்கே போகும்போது எல்லோரும் அங்கே காத்துட்டு இருந்தாங்க. அங்கே தஞ்சோங்டான புது ஸ்பெஷலிஸ்ட் வரணும். நம்ம சொந்தக்காரர் வந்து நம்ம மச்சான், அவர் தான் அங்கே ஸ்பெஷல் ஜாப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. அவர் சொன்னார், நான் சொன்னேன் தஞ்சுட்டாண்டு வரேன். அவர் நினைச்சார் நான் வந்து பேஷண்ட்டாக வரேன்னு. அவர் சொன்னார், நான் இப்போ வந்து நீ ஒரு எக்ஸ்டென்ட்டுக்குன்னு தெரியும், டோன்ட் வரி, ஐ எம் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹியர். உனக்கு வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்து நல்ல வேலை கொடுக்குறேன், நல்ல ஒரு ரூம் கொடுத்து நல்லா ஆக்கிடுறேன், நல்லா டாக்டர்ஸ் இங்கே இருக்கான். அங்கே போகும்போது எல்லோரும் நிற்கிறாங்கம்மா, நான் வந்து இறங்குறேன். பின் நம்ம மச்சான் நின்னார், பார்த்தா நான் ஸ்பெஷலிஸ்டாக வரேன். தஞ்சோங் ரம்புத்தானுக்கு வந்த சில மாதங்களிலேயே மலேசிய மனநல மருத்துவ உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் பெண்களுக்கும் இத்துறையில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் டாக்டர் மகாதேவன். அப்போ வந்து துங்கு சொன்ன, நீ போர்டில் கேட்குறாங்க, இந்த லேடி ஒன்ஸ் பிகம் சைக்காட்ரிஸ்ட், இவங்கெல்லாம் பொம்பளையெல்லாம் நோ குட் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க மன தைரியம்ல சைக்காட்ரிஸ்ட்டுக்கு ரொம்ப. பின்னதான் நான் சரியாக இங்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். யாருக்கு? இம்முக்கு. அவரு எனக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷனால தான் இங்கிலாந்துக்கு போய் மேல படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அதோட தஞ்சோங் ரம்புத்தான்ல அவருக்கு கீழே எனக்கு வழங்கப்பட்ட பயிற்சிகள் உலக அங்கீகாரம் பெற்றிருந்ததால லண்டன்ல 6 மாசத்துல என்னோட படிப்பை விரைவா முடிக்க முடிஞ்சது.
டாக்டர் மகாதேவனின் ஹிப்னோசிஸ் சிகிச்சை முறையால் கவரப்பட்ட மற்றொரு பெண்மணி ஜாரின். இவர் டாக்டர் மகாதேவனை சந்திப்பதற்காகவே மலேசியாவிற்கு வந்து அவரோடு தன்னார்வ ஊழியராகவே பணியாற்றினார். மனநல நோயாளிகளிடம் எப்படி அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு டாக்டர் மகாதேவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட பயிற்சி முறை என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. டாக்டர் மகாதேவன் தஞ்சோங் ரம்புத்தானில் இருந்த சமயம் நோயாளிகளுக்கான இடப்பற்றாக்குறை என்பது பெரும் சவாலாகவே இருந்தது. 1912 இந்தியன் லூனசி அப்படின்னா ஒன்ஸ் அ மென்டல் பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டான், அவன் பேர் வெளியில் வரக்கூடாது. பப்ளிக் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். பப்ளிக் வந்து அவனை அட்டாக் பண்ணிவிடும், அவனோட சொந்தத்திலே அவனே அட்டாக் பண்ணிக்குவான், தற்கொலை பண்ணிவிடுவான், அல்லாட்டி வேறு ஆளை கொலை பண்ணிவிடுவான். அவனைப்படியே மென்டல் பேஷண்ட்டை வந்து பூட்டி வச்சிடணும், பப்ளிக்கில் விடக்கூடாது. ஸோ கஸ்டோடியல். அங்க அதிகமான மனநல நோயாளிகளுக்கு மோசமான இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால அந்த நோயாளிகளுக்கு தகுந்த முறையில சிகிச்சை அளிச்சு குணமடைந்தவர்களை விடுவித்தாரு. அதே சமயம் குணமடைந்தும் குடும்பத்தினரால நிராகரிக்கப்பட்ட நோயாளிகளுக்காகவும் அவங்களது குடும்பத்தையே அழைத்து அவர்களோட பேசி குடும்பத்தோட சேர்த்தும் வைத்தார். ஜோஹர் தம்போய் பெர்மாய் மருத்துவமனையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த டாக்டர் இமின் உதவியோடு மனநல நோயாளிகளை மருத்துவமனையில் சேர்த்துக் கொள்வதற்கான செயல்முறைகளை மறுசீரமைப்பு செய்தார். இன்னும் இருக்கிறபடி தான் நமக்கு வசதியாக போச்சு. பேஷண்ட் மாற்றம் பண்ணிச்சு. சிங்கப்பூர் பேஷண்ட் யார் சிங்கப்பூர் ஆள் தனிமைத்தானே இருந்தால் அவனுங்க ஜோருக்கு அனுப்புறது. யார் ஜோரில் இருக்கிற மென்டலேஷன்ஸை ஜோர் ஆஸ்பத்திரி, ஜோர் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து இப்போக்கு. குடும்பத்தினராலும் சமூகத்தினராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் மனநல நோயாளிகளுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நோக்கில் அவர்களுக்காகவே தஞ்சோங் ரம்புத்தான் மனநல மருத்துவமனைக்கு அருகிலேயே நிலத்தை வாங்கி அதை தோட்டமாகவும் மாற்றி நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்தார் டாக்டர் மகாதேவன். இந்த ஃபார்ம் மதுபான் ஸ்டட் ஃபார்ம் அக்ராஸ் ஹாஸ்பிட்டல் வாங்கியிருந்தேன். அதில் தான் ஒவ்வொரு நாளும் 1000 பேஷண்ட் கொண்டு போவோமா, அவங்க தான் எல்லாம் வெட்டி கட்டி எல்லாம் கம்யூனிஸ்ட் டேரிஸ் அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கு வந்து 1990 67 ஸ்டார்ட் பண்ணேன். 90 வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பேஷண்ட் நல்லா போயிட்டு அங்கே வீடு கட்டி அங்கே வெளியில் உட்காருது. காலையில் போய் பேசாங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கும் 10 வழி, 5 வழி சாப்பாட்டுக்கு, 5 வழி அவங்களுக்கு பொக்கெட்டு. முதல் முயற்சியாக மலேசியாவில் மனநல நோயாளிகளுக்காக மறுசீரமைக்கப்பட்ட இத்திட்டம் உலக ரீதியிலும் பின்தொடரப்பட்டது. டாக்டர் மகாதேவனுக்கு மேலும் பெருமை சேர்த்தது. ஆஸ்பத்திரி தான் வந்து ஒரு முடிவு, மருந்து தான் ஒரு முடிவு என்பதை மாற்றி சமூகத்திலேயே வந்து கம்யூனிட்டி செக்காயிட்ரின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டுட்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து அரசாங்கம் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கராஜான் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறத மாற்றி சமூகமும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி தான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லணும். மனநோய் மருத்துவமனை எனும் களங்கப்படுத்தும்படியான அந்த பெயரையே உடைத்து அதற்கு மாற்று பெயர் வைப்பதற்காக முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் மகாதேவன். தஞ்சோங் ரம்புத்தான் மனநல மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல சுகாதார அமைச்சு தஞ்சோங் ரம்புத்தான் மருத்துவமனைய ஹாஸ்பிட்டல் பஹாகியானோ, ஜோஹோ தம்போய் மருத்துவமனைய ஹாஸ்பிட்டல் பெர்மைனோ பெயர் மாற்றம் செய்தது. ஒரு மருத்துவர் என்ற முறையில் டாக்டர் மகாதேவன் எப்போதும் தன் நோயாளிகளிடம் அன்பாகவும் கருணையுடனும் நடந்து கொள்வார். அவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்துவார். சில பேர் அவரை பற்றி பல மாதிரி ஒரு தமாஷாலாம் பேசுவாங்க. தமாஷாலாம் பேசுவாங்கன்னா ஏன் பேசுவாங்கன்னா, அந்த அளவிற்கு அவர் பேஷண்ட் மேலே ஒரு கண்காணிப்பு, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, பணக்காரனோ ஏழையோ பார்ப்பதில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து மனநலம் நம்ம கொடுக்கணும், நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு 24 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாட்கள் ஆனாலும் கூட அவர் கடமை அவர் ஒரு நாள் போலும் மறந்ததில்லை. மின் அதிர்வு சிகிச்சை முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்கிற தனது முந்தைய வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்தினார் டாக்டர் மகாதேவன். வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு உடனே இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த மசில்ஸ் எல்லாம் வெள்ளாய்ச்சி போயிடும். 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக கரண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உடம்பெல்லாம் செக் பண்ணாது, என்ன மனுஷெல்லாம் பின்ன உடனே எழுந்துடுங்க. உங்களுக்கு ஒரு ஈஸ்டின் தெரியாது, உடம்பெல்லாம் ஆடாது,
பல்லெல்லாம் கட்டி உடைச்சி ஸ்பெயின்லாம் சொல் மோடிஃபைட் இசிடி மோடிஃபைட். டாக்டர் மகாதேவனுக்கு குதிரை சவாரியின் மீது இருந்த ஆர்வம் அதன் மூலமாகவும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வகை செய்தது. என்னோட உடல் குறையுடையோர் பாதுகாப்பு மையத்துல 52 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காகவே டாக்டர் மகாதேவன் ரைடிங் ஃபார் டிசேபிள் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. அதன் மூலமா என்னோட மையத்துல உள்ள பிள்ளைகளுக்கும் பயிற்சி கொடுத்ததுல அவங்களோட உடல் நலத்துல நல்ல மேம்பாடு தெரிஞ்சது. 1967ஆம் ஆண்டு தஞ்சோங் ரம்புத்தான் மனநல மருத்துவமனையின் இயக்குநராகவும் மூத்த மனநல ஆலோசகராகவும் பொறுப்பேற்ற டாக்டர் மகாதேவன் அங்கே ஆற்றிய பல முன்னேற்றகரமான மாற்றங்களுக்காகவும் வழங்கிய சேவைகளுக்காகவும் 1974ஆம் ஆண்டு டத்தோ பட்டம் பெற்றார். அதன் பின்னர் 1980ஆம் ஆண்டு தலைமை மனநல மருத்துவராக குவாலலும்பூர் மருத்துவமனைக்கு புறப்பட்டார். அங்கே உயர் வழக்குகளான போத்தாச்சின், கார்த்திகேசு ஜென் பிரேரா மற்றும் எஸ்தர் சான் போன்றோரின் விசாரணைகளில் போலீசாரின் வேண்டுகோளின்படி உளவியல் தரப்பு சாட்சியாகவும் டாக்டர் மகாதேவன் விளங்கினார். இப்படி பரபரப்பாக இருந்த காலகட்டத்தில் கூட போலோ விளையாட்டின் மீதான தனது ஆர்வத்தை இவர் கைவிடவில்லை. அதுவே பின்பு உயர்வர்க்க சமுதாயத்தில் பல நண்பர்களையும் பெற்றுத்தந்தது. அவர்களில் இன்று வரை இவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக விளங்குபவர் நாட்டின் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர். அவர் 64 வயசு, 57 கொல்ல ஓட பழனார். ஓட்டுறது இன்றைக்கும் ஓட்டுறாரு. இன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிடுவார். பூட்ரா ஜெயலர் தான்சி ரஜாக் நடத்துறாரு. அங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் புல்லட் ப்ரெஷரோட கூப்பிட்றாரு. நாங்கள் உட்காந்து பேசுவோம் பண்ணுறோம். தவறாமல் ஓட்டுவார் இன்றைக்கு கூட. த ஓல்டஸ்ட் போலோ பிளேயர் என்று மலேசிய சாதனையாளர் புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ள டாக்டர் மகாதேவனுக்கு போலோ விளையாட்டின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி அதனை கற்றுக் கொடுத்தது பஹாங் சுல்தான் அபுபக்கர். அவர் மூலம் பலர்ந்து இன்றைக்கு கூட நான் மறக்க முடியாது. அவர் ரொம்ப கவனமாக நம்ம படித்தார். அப்புறம் நான் படிச்சுட்டு வந்ததுலேருந்து அவர் எப்போ எங்கே எந்தெந்த ஊருக்கு கூப்பிட்டு போனார். ஜெய்ப்பூருக்கு வருவார், இந்தியாவுக்கு வருவார். மகாராணி ஜெய்ப்பூர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர். பிலிப்பீனுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவார். எங்கெங்கே போனாரோ அபுபக்கர் நம்மளை கூட்டிகிட்டு போனார். மனநல மருத்துவத்திலும் குதிரை சவாரியிலும் போலோ விளையாட்டிலும் தனக்கென தனி முத்திரை பதித்த இந்த மாமனிதரின் வாழ்க்கையில் விடுபட்ட முக்கிய அங்கம் திருமணம். அவரை விரும்பாத பெண்களா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவருதான் ஹாஸ்பிட்டல் விட்டா குதிரை போலோன்னு எப்பவும் பிஸியா இருப்பாரு. அவர் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவரை தான் கேட்கணும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் உடல் நலம் குன்றிய தன் தாயாரை இறுதி காலம் வரை பராமரிப்பதிலும் தன் வாழ்நாளை கடந்துவிட்ட டாக்டர் மகாதேவன் திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளிக்க நேரமில்லாமல் போய்விட்டதாக கூறுகிறார். அவரும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த வயசான காலத்துல அவரை பார்த்துக்க துணையா மனைவி இருந்திருந்தா அவருக்கு இப்ப ஆறுதலாவும் இருந்திருக்கும். இன்று வரை ஓயாமல் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராகவும் பல மனநல நோயாளிகளுக்கு வழிகாட்டியாகவும் பல குடும்பங்களுக்கு ஒளி விளக்காகவும் திகழும் தான் ஸ்ரீ டாக்டர் மகாதேவன் பெற்ற விருதுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. விருதுகளே வியந்து பார்க்கும் அளவிற்கு அவரது வீடே கோப்பைகளாலும் விருதுகளாலும் பரிசு பொருட்களாலும் நிறைந்து காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக 2012ஆம் ஆண்டு பிராண்ட் ஐகான் லீடர்ஷிப் எனும் உயரிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் என்ற அங்கீகாரம் பெற்று அதனால் உலகளாவிய நிலையில் வாழும் சகாப்தமாகவே திகழ்கிறார் தான் ஸ்ரீ டாக்டர் மகாதேவன். இவ்வளவு அங்கீகாரங்கள் கிடைத்தும் கூட இவருக்குள் ஓர் ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. பண்ணும்போது டாக்டர் வருகி டைரக்டர் சொன்னார், மகாதேவன் ஒர்க் 26 hours out of 24. ஒரு நாள் அமெரிக்காவில் உழைச்சது நான் 10 வருஷம் உழைக்கிறேன். I give my own house, own money and show 50 years after that what Madivan did was that. They won't say that. They don't say that one Madivan mad fellow started this. They won't say. Appreciation இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. அதை விளையாடி தீர்க்க வேண்டும். மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவரும் தனது சாதனைகளால் அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே இவரின் உறுதியான தாரகம். அதன்படியே வாழ்ந்து காட்டிய இந்த மாபெரும் சாதனையாளரின் பெயர் வரலாற்றில் நிலைக்குமா? முதுமையின் தளர்ச்சி உடலில் தென்பட்டாலும்
இவரது பேச்சிலும் சிந்தனையிலும் இளமையின் வேகம் இன்று வரை கொப்பளிக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கூறிய சிந்தனை, செய்வதை திருந்தச் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை, தூரநோக்கின் தேடல், இப்படி அனைத்தும் அவரோடு சங்கமிக்கும் சங்கதிகள். இவரு நடமாடும் வரலாற்று நாயகன். அவர் சொல்ற வரலாற்று கதைகளை கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதே பொழுது டான்ஸ்ரீ மகாதேவன் சொன்னோம்னா, இன்னைக்கு சைக்காட்ரியை பொறுத்த மட்டுக்கு அவர் கொடுத்த ஒரு அவர் காட்டிய ஒரு ஆர்வமும் அவர் தந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேறு யாரும் கொடுத்துருப்பாங்களான்னு சந்தேகம்தான். இன்றைக்கு நமது மலேசிய நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கியவர் டான்ஸ்ரீ மகாதேவன் தான். மனநல மருத்துவத்துல நிறைய புது விஷயங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்தாரு. மலேசிய மனநல சங்கத்தை தோற்றுவித்து அதோட தலைவராகவும் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அனைத்துலக மனநல மாநாட்டை மலேசியால முதலா நடத்தியதும் அவர்தான். டாக்டர் மகாதேவன் தான் உலகத்திலேயே மிக சிறந்த மனநல மருத்துவர்ன்றத நான் மனசார சொல்றேன். நம்பிக்கை உடையவன் புதைத்தாலும் உழைப்பான் விதையைப் போல என்பதற்கு உதாரணமாக, உடைந்து போனவர்கள் உதிர்ந்து போய்விடக் கூடாது என்கிற அக்கறையின் அடையாளமாக, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதன் தோற்றமாக பிரகாசிப்பவர் டான்ஸ்ரீ டாக்டர் மகாதேவன். இன்றைய இளம் தலைமுறைக்கே சவால் விடுக்கும் சகலகலா வல்லவனாக திகழும் இவர் இந்திய சமுதாயத்தின் வாழும் சகாப்தம்.